கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சில படங்கள் தான் தமிழ் திரையுலகில் வரும்போதே ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணும். அது தொடங்கின நாள்லேருந்து எல்லாருமே அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, யோசிப்பாங்க, கற்பனை பண்ணுவாங்க, விவாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டில் இப்போ வந்திருக்கிற படம் தான் எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடும் இடம். யாருக்கு எச்சரிக்கை, எப்படிப்பட்ட எச்சரிக்கை, என்ன மாதிரி எச்சரிக்கை, ஏன் இந்த எச்சரிக்கை, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த படக்குழுவினரோட. வணக்கம். நீங்கள் எல்லாம் இந்த அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் எச்சரிக்கை, டைரக்டர் சர்ஜுன் அவர்கள் அவர் ஆல்ரெடி பாப்புலர், பெரிய ஆள், அவர் பெரிய லைட்டர் அவர் ஆல்ரெடி. ஸோ அவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ. ஸோ தான் டைட்டில் சொன்ன மாதிரி எச்சரிக்கையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சர்ஜுன் கதை சொல்லும் போது. ஐ திங்க் இட் வாஸ் நைஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் கதை கேட்கும் போது ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் இருந்துச்சு. பிகாஸ் பொது நான் பண்ணுற ஸ்கிரிப்ட் நீங்கள் பார்த்தாலே ஏதாச்சும் சம்திங் வில் பி த இந்த ஸ்கிரிப்ட் ஃபார் இட் டு டூ சம்திங் டு நம்ம ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ நான் நடிச்சுனா அதை வச்சு கொஞ்சமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நம்பி தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணுவேன். இந்த ஸ்கிரிப்டில் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு எனக்கு அட்ராக்ட் பண்ண இஷ்யூ மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண சர்ஜுன். ஸோ அந்த டச் இருக்குது. அவர் நரேட் பண்ணும் போதே அந்த லைட்டாக கொஞ்சம் யூ கேன் ஃபீல் தட் இது. ப்ளஸ் நிறையா நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது யூ வில் ஹேவ் தட் அவரோட அந்த ஸ்கூல்லேருந்து வர்றது நல்லா தெரியும். அண்ட் ஸ்கிரிப்ட் சச் இஸ் அ வெரி நியூ ஏஜ் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். அண்ட் ஓவர் ட்ராமடைஸ்டாக இல்லை, அதாவது ரொம்ப ட்ராமா ரொம்ப அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு அழகான ஸ்கிரிப்ட். plays with a lot of dark side of emotions, at the same time positive side of emotions. So and ஒரு emotional thriller சொல்லலாம். Correct Arjun? Am I right? Yeah, it's an emotional thriller சொல்லலாம். And I think இந்த படத்துல நிறைய பேர் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க the work. So one is for Arjun, one is Vivek. அவருக்கு ஆல்ரெடி செகண்ட் படம் நினைக்கிறேன். பட் and then of course சத்யராஜ் சார், கிஷோர் சார் ஆல்ரெடி அவங்க ஆல்ரெடி சீனியர்ஸ் இதில். பட் ஐ திங்க் புதுசாக நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் மோர் எனர்ஜி, மோர் பாசிட்டிவ் இதுன்னு நினைக்கிறேன். அது பொய்யோடு மெய்யாக வாழட்டும், பொய் அது தீ போல மெய்யோடு சேரட்டும், தீ அது பொய்யான மெய்யாக மாறட்டும், எந்த ஒரு இருளுக்கும் விடியல்கள் பிறக்கும், தலைகீழாய் பிறக்கும் மானிடா, தலைகனம் தான் இன்னும் ஏனடா, உன்னோடு திரியும் பொய்களில் நீயும் ஒரு துகளடா. ஏன் இந்த மாதிரி ஒரு தலைப்பை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு மேம் சொன்ன மாதிரி வித் அன் இமோஷ்னல் லைன் அண்ட் தட் அப்படி தோணுது. பட் யாருக்காகன எச்சரிக்கை? இல்லை, இது க்ரைம் த்ரில்லர் இது. பட் என்னென்னா நார்மலாக எல்லாருக்கும் நமக்கு எல்லா பின்னாடியும் ஒரு குட் சைடு அண்ட் பேட் சைடு இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு கிரே சைடு காமிச்சிருக்கேன் இதில். ஸோ அதனால தான் எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடும் இடம். நார்மலாக மிருகங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு மிருகங்களுக்கோ இல்லை மற்ற எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம பயப்பட வேண்டியது நம்ம சுற்றி இருக்கிறவங்க மனுஷங்களுக்காக தான். ஒரு ஒரு திட்டி தீக்கிறதுலேயே ஒரு ஹைட் ஆஃப் அது மாதிரி ஒரு ஒரு மிருகத்துக்கிட்ட மிருகம் ஏன்னா மனுஷனா ஏன் அப்படி நடந்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறோம். இல்லை, கரெக்ட் தானே. இப்போ நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறோம், எவ்வளோ நியூஸ் படிக்கிறோம். எத்தனை தடவை ஒரு மிருகம் மனுஷன் அடிச்சிச்சு, இல்லை இதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கு எங்கே படிக்கிறது எல்லாமே ஒரு மனுஷன் இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணுறதோ இல்லை அது சம்மந்தமான எல்லா நியூஸும் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி நம்ம பயப்பட வேண்டியது மனுஷங்களை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடணும். அதுக்கேற்ற மாதிரி வர்ற கேரக்டர்ஸ்க்கு இங்கே இருக்கிற ஒரு மேஜராக ஒரு 4 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 4 கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கிரே சைடை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த டைட்டில். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் விவேக் கிட்ட கேட்கலாம். ஸோ இதில் உங்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கதாபாத்திரம் பற்றி ஒரு 4 பேரோட வாழ்க்கை அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக ஆல் சீனியர் ஆக்டர்ஸ், வருமாமா இருக்கட்டும், இல்லை சத்யராஜ் சாராக இருக்கட்டும், இல்லை கிஷோர் சாராக இருக்கட்டும், அண்ட் யோகி பாபு. ஸோ ஈக்குவலன் ஸ்பேஸ் இஸ் வாட் ஐ ஹேவ். ஏன்னா இந்த கதாபாத்திரம், நான் பண்ணுற கதாபாத்திரோட பேர் தாமஸ். ஸோ அவனோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதர். ஸோ இட் இஸ் ஆல் ரிலேட்டிவ். நான் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, என்னோட முடிவு என்னோ, அது கிஷோர் சாருக்கு ஓட வாழ்க்கையில் நடக்கும். அண்ட் இட் இஸ் ஆல் ஜஸ்ட் கோஸ் ஆன் லைக் தட். 4 பேரோட லைஃப் பேசிக்கலி இன்டர்லிங்க்ட். அது எப்படி ஒரு என்ன கனெக்ஷனுங்கிறது அவங்க டிசிஷன் பொறுத்து அது வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த படம் நினைக்கலாம். ஸ்கிரிப்டில் இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், இது பண்ணலாம்,
ஒரு புது பையனும் ஆடிஷன்ஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஸோ ஐ டிட் ஆடிஷன். ஸோ ஐம் ஹாப்பி ஐ காட். எல்லாருமே வந்து பொதுவாக நீங்கள் இங்கே ப்ரொமோஷனுக்கு வரவங்க எல்லாமே இது வித்தியாசமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆனால் எதுக்கு வித்தியாசம்னா வந்து இப்போ இல்லை பட் நீங்கள் அப்படி சொல்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய ப்ரொமோஷன் தான் சாதாரண தான் ஈஸியாக நடிச்சிருக்கேன் இதில் என்ன இருக்கு அப்படியெல்லாம் கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. இல்லை இல்லை எதுக்கு இல்லை சரி பொதுவாகவே சினிமாவில் வந்து தெர் இஸ் ஒன்லி சர்டன் ஃபார்முலாஸ் யூ கேன் யூஸ். யூ கேன் எல்லாமே எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் கடைசியில் அந்த பேஸ் பாயிண்ட் பேஸ் லைனுங்கிறது வந்து இது. பட் அது எப்படி காட்டியிருக்காங்க, ஹவு தே கனெக்ட் த லைஃப்ஸ், அதுதான் வந்து முக்கியம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி போகிறங்க தான் வந்து இந்த கதையோட ப்ளஸ் பாயிண்ட்ங்கிறேன். ஹவு தே இன்டர்ட்வைன்டு, அதில் நடக்கிற ட்விஸ்ட்டு, அப்படி ஒரு கேரக்டருக்கு ரிவீல் ஆகிற அந்த கிரே சைடு இன்னும் அந்த அதுதான் வந்து அதில் அந்த ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும் படத்தில். ஸோ ஒரு ஹீரோயினாக வந்து இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க, எப்படி வந்திருக்கு, அதில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிலாங்கிறதோட ஷீ சீம்ஸ் டு பி வெரி இம்ப்ரெஸ்ட் அபவுட் த ஸ்க்ரீன் பிளே, அபவுட் த வே த டாட்ஸ் ஆர் கனெக்டட், அதெல்லாம் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் எப்பவுமே சொல்லியிருக்கேன் ஃபார் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து ஸ்கிரிப்ட் தான் எப்பவுமே. ஐ ஆல்வேஸ் தட்ஸ் மை ஒன்லி பேசிக் ரூல். அண்ட் நான் பொதுவாக படங்கள் பண்ணும்போது வந்து ஹீரோ வந்து ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம கரெக்டாக நம்ம அந்த பாட்டு ப்ளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி ஸ்கிரிப்ட் வில் பி வெல். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓட்டிரு நரியில ஒரு நரி கொள்ள நரி கொள்ள நரி முடியல ஒரு முடி வள முடி. ஓட்டிரு நரியில ஒரு நரி கொள்ள நரி கொள்ள நரி முடியல ஒரு முடி வள முடி. ஓட்டிரு நரியில ஒரு நரி கொள்ள நரி கொள்ள நரி முடியல ஒரு முடி வள முடி. ஓட்டிரு நரியில ஒரு நரி கொள்ள நரி கொள்ள நரி முடியல ஒரு முடி வள முடி. மியூசிக் டைரக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஹிட் படம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த படம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? சைமல்டேனியஸாக அந்த படம் வந்துச்சு அப்போ ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். என்ன ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிறப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த படத்தில் பாடல்கள் இருக்கா? ட்ரெய்லரில் ஒரு சிங்கிள் ட்ராக் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். ஆமாம், இப்போ கண்ணே கண்மணி சொல்லி ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. சத்யராஜுக்கான சார் சாங், அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது அது ரிலீஸ் நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி நீங்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தோட இசை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் டைரக்டர் எப்படி இதை டிஸ்கஸ் பண்ணீங்க? எப்படி ஏன்னா எல்லா க்ரைம் த்ரில்லர் எந்த படத்துக்கும் இசை ரொம்ப முக்கியம் தமிழ் படங்களை, இந்திய சினிமா பொறுத்த வரைக்கும். ஸோ இட் பிகம்ஸ் மோர் சேலஞ்சிங். ஸ்டோரியோட ஃப்ரீக்வன்சி லெவல் கரெக்டாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம். இங்கே ஜாஸ்தியாக போடக்கூடாது, பண்ணக்கூடாது, அந்த ஒரு எப்பவுமே எங்கள் 2 பேருக்குள்ள இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறதா. எப்பவுமே ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சொல்கிறார் அவர், இந்த மாதிரிலாம் பண்ணோம் நம்ம, இப்போ இங்கே என்ன தேவையோ அதுக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதை எப்போ யூஸ்வலாக ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு பண்ணுறதா, அது ஒரு பெருசாக நாங்கள் இதை பண்ணல. எப்போ சர்ஜன் எப்போ எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க சொல்லுவார். அவரோட என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வேணும்லாம் சொல்ல மாட்டார். ஸோ அதுக்கப்புறமா நான் பண்ணும்போது அதுலேருந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறது தான். அதனால தான் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனியாக தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏதாவது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி வந்த கதை, முழுக்க உங்களுடைய கற்பனையிலிருந்து ஒரு பக்கம் தான் இது அப்படின்னு. ஸோ சொல்லுங்கள், இந்த ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு இவங்களை தேர்வு செய்ததாக இருக்கட்டும், இல்லை சத்யராஜ் சாரை தேர்வு செய்ததாக இருக்கட்டும், இல்லை கிஷோர் சாரை தேர்வு செய்ய, அது வந்து நீங்கள் உங்கள் மனசில் ஓகேன்னு நினைக்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு அதை சொல்லி அவங்க உங்களை ஓகேன்னு நினைக்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். எஸ்பெஷலி ஒரு புது டைரக்டராக இருக்கும்போது அது எப்படி நடந்தது? இப்போது இவங்க வரலட்சுமி மேமோட கேரக்டர் முதல்ல பேசும்போது அவங்ககிட்ட நான் சொல்லும்போதே, கதை சொல்லும்போதே அந்த கேரக்டருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சூட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸில். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக போய் உட்காந்துருச்சுன்னு தெரியும் எனக்கு. ஸோ டேரெக்டாக அவங்ககிட்ட நான் வந்து கேட்டு. நீங்கள் எழுதும் போதே இவங்களை மனசில் வச்சு எழுதுனீங்களா? எழுதும் போதே மன்னிச்சது முடியாது. இல்லை அப்படின்னு நான் சொல்ல, நான் இல்லை அப்படிலாம் இல்லை, எழுதி முடிச்சதுக்கப்புறம் அவர் சொல்லலை, எழுதும் போதேலாம் இல்லை, எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணி இவங்களை இதுக்கு இவங்க அப்படின்னு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த லுக்கு, அவங்க பேசுகிற விதம், ஸோ ஒரு மாதிரி டாமினன்ட் கேரக்டர் அது. ஸோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுவாங்கன்னு தெரியும். ஸோ பேசுகிறது எல்லாத்துலேயுமே வந்து அண்ட் அது படத்தில் ஒரு சில ட்விஸ்ட்லாம் வரும், ஆல் தட் இஸ் தேர். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ நான் போய் நரேட் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து பிடிச்சி போச்சு. ஸோ ஃபுல் ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ணேன் நான் அவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 1.5 hours நரேட் பண்ணேன். ஷீ லைக் இட் வெரி மச். ஸோ அப்படி தான் வந்து அவங்க உள்ளே வந்தது. விவேக் வந்து ஆடிஷன் தான் பண்ணேன். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு யங்கான ஒரு புது பையன் தேவைப்படுது, பட் கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு தெரியாது விவேக் யாருன்னு. ஸோ ஆடிஷன் ஒரு 4 பேர் ஆடிஷன் பண்ணி அதில் வந்து லாஸ்ட்டாக எனக்கு வந்து விவேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஹி கேம் இன்சைட். அண்ட் வெளியே வரும்போது கண்டிப்பாக விவேக் பற்றி பேசுவாங்க. ஹி இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஃபர்ஸ்ட் படம்னே சொல்ல மாட்டீங்க, சத்யராஜ் சார் ரொம்ப பாராட்டினேன். ஆமாம், அவங்க ஸ்பெஷலி அவங்க கண்கள் நிறைய பேசும் படத்தில். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். அண்ட் சத்யராஜ் சாருக்கு கதை சொன்னேன். அண்ட் அது அந்த கேரக்டரும் வந்து ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்.
who's into a family and who takes up a case informally. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ படத்தில் எங்கேயுமே வந்து போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அவர் ஏன்னா நிறைய ஒரு போலீஸ் ரோல் பண்ணிட்டாரு, அவர் பண்ணாத போலீஸ் ரோல் கிடையாது. ஸோ அது மட்டும் நான் ஷூராக இருந்தேன். அவர் பண்ணால் அவருக்கு யூனிஃபார்மே கொடுக்கக்கூடாது, யூனிஃபார்மே இல்லாமல் பண்ணோம் அப்படின்னு தான் அவர்கிட்ட முதல்ல சொன்னேன். ஸோ அவருக்கும் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, எஸ்பெஷலி அவர் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நட்சத்திரம் தூவடும் இரவுகள் வெளிப்பட மின்மினிகள் செய்தரும் உனக்கென பிறக்கிற ஒவ்வொரு நொடியும் உன்னை விட்டு காலத்தில் கரையும் போர்க்களமாய் நகரும் நாட்களில் புன்னகையும் மறந்து போகிறா முன்னேறும் பாதையில் வரும் தடைகளை நீ தாண்டடா. ஸோ ஒவ்வொரு கதாபாத்திரம் நீங்கள் எப்படி ரியல் லைஃப்பில் பார்த்தவங்கள வச்சு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த படத்தில் இருக்கா, இல்லை ஹவு டிட் யூ? ஒவ்வொரு கதாபாத்திரக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஏதாவது உங்களுக்கு இருக்கு? கரெக்ட். இல்லை, எனி டைரக்டர் யார் எழுதினாலுமே வந்து ரியல் லைஃப்பில் ஒரு டச் இல்லாமல் எழுதவே முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக புதுசாக நினச்சி ஒரு கேரக்டர் எழுதினா கூட அதுக்குள்ளே வந்து நம்ம மீட் பண்ணவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று உள்ளே வரும். ஸோ அப்படி தான் வந்து இந்த 4 கேரக்டருமே எழுதினது. ஸோ அதில் வந்து ஸோ ஈவன் வரலட்சுமிஸ் கேரக்டர் ஆர் சத்யராஜ் சார் கேரக்டர் ஆர் கிஷோர் சார் எல்லாத்துலேயுமே வந்து நான் சில பார்த்த விஷயங்கள்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்து தான் எழுது. அது ரெண்டு எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி எழுதுறது தான் வந்து கடைசியில் படமாக வரும். கிஷோர் சாருக்கும் விவேக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாண்டு அந்த கதைக்குள்ளே போகிறது, பிகாஸ் தே ஆப்வியஸ்லி தே ட்ராவல் அ லாட் டுகெதர் இன் த ஃபிலிம். ஸோ அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் தே ஹாவ் அ வெரி நைஸ் bond in the film, and I think comes across on screen also very nicely. And அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வந்து நல்ல வொர்க் அவுட் இருக்கு. ஆக்சுவலி யார் கடைசியில் வந்து யாருக்காக கிஷோர் சாருக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லை விவேக் சப்போர்ட் பண்ணுமானே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் போய் படம் பார்க்குறவங்க யார் கரெக்ட், இவங்க கரெக்டா அவங்க கரெக்டா இல்லை நீங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஒரு டயலாகே இருக்கு உள்ள, டயலாக் உள்ள இருக்கு. நான் லைட்டா கெட்டவன் லைட்டா நல்லா அது இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். That's why I said it's basically moral standing, but அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதுல்ல. So anybody can go wrong, anybody can go right. So அதுக்கு அந்த விஷயம் தான் மெயினா வந்து இந்த படத்துல காட்டியிருக்காரு. ஸோ நீங்க அவரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏதாவது பர்டிகுலர் சீன் இருக்கா? சீன் சொல்ல முடியல, பட் தென் அவரோட ப்ரெசன்ஸே வேறு. அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே வந்து எனக்கு நான் பொல்லாதவன்லாம் பார்த்து மென்டலாக இருக்கேன். ஸோ அவர் வரும்போது எனக்கு அதான் அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் அவர். பட் அந்த ஸ்க்ரீனில் அவர் வரும்போது வந்து எந்த விதத்துலேயும் வந்து நான் அவருக்கு எக்ஸ்ட்ரா டேக் கொடுத்துடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி. ஸோ தென் ஹி வாஸ் லைக் ஜஸ்ட் காம், பட் ஹீ இஸ் ஆல்சோ கிரேட். நிறைய சீன்ஸ் இருக்குது லைக் எனக்கும் அவருக்கு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து எப்படி ஒரு பாஸ்ட் எல்லாரோட ஒரு கேரக்டருக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுக்கும். அண்ட் ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் தான் ஹவு தே கோன் ரியாக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் அதுதான், எவ்ரி கேரக்டருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அந்த பாஸ்ட் எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு சிச்சுவேஷனில் போட்டதுக்கப்புறம் ஹவ் ஆர் தே கோன் சேஞ்ச், இன்க்ளூடிங் ஸ்வேதாஸ் கேரக்டர் ஆல்சோ. அவங்க என்ன தான் போல்டாக இருந்தாலும் ஒரு கிட்னாப் ஆன பிறகு என்ன அட் தட் டைம் ஹவு ஷீ இஸ். அண்ட் கிஷோர் சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எதுக்காக அது பண்ணுறோம், ஆர் சத்யராஜ் சார் வை இஸ் ஹி கமிங் இன் டு இட், எல்லாருமே ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் போட்டதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர்ஸில் என்ன ரிவீல் ஆகுதுங்கிறது தான். ஸோ எனக்கும் கிஷோர் சாருக்கும் இதில் மோஸ்ட்லி பிளானிங் எப்படி பண்ணுறோம். ஐ ஆம் அ கேரக்டர் வேர் இட் இஸ் எல்லாமே அவர் தான், எல்லாமே கிஷோர் சார் தான். ஸோ நான் அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுப்பேன். how that changes or what happens is the game of எச்சரிக்கை. சத்யராஜ் சாரோட கேரக்டரை நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவருக்கு ஒர்க் கொடுக்குறதுங்கிறது இல்லை, அவர் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வேறு டைலாக் வச்சுருந்தாலும் எங்களுக்கு அந்த டைலாக் தான் கேட்குது, இல்லை ஞாபகம் வருது. அந்த மாதிரி அவர் ஸ்க்ரீனில் வந்தது அவர் ஒர்க் பண்ணியிருக்குது ரொம்ப நிறைய அப்படின்னு சொல்லலாம். எது பண்ணாலும் ஏதாவது ஒரு படத்தை ஞாபகம் வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்த படமாக இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்ததா? இல்லை என்னென்னா அவருக்கு சத்யராஜ் சார்ட்ட முதல்ல கதை சொல்லும்போது ஹி ஹேட் அ லாட் ஆஃப் டவுட்ஸ். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாரு. ஸ்பாட்டில் வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்கவே இல்லை. ஸோ நான் என்ன சொன்னனோ இதுதான் சரின்னு. அவர் நார்மலாகவே அவருக்கு ஒரு நக்கல் இருக்கும்ல, ஸோ அந்த நக்கல் வந்து நிறைய இடத்துல அவர் அதாவது சீனோட சேர்ந்தே வந்துடும். நான் போய் சொல்லிட்டு வரட்டேன், சார் வேணாம் சார், இங்கே இந்த நக்கல் வேணாம் சார், சீரியஸான சீன் சார், இது கொஞ்சம் அங்கே மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா சார் ஓகே அப்படின்றவாரு. சில இடத்துல நக்கலோட எடுத்ததுக்கப்புறம் எடிட்டில் எனக்கு வந்து அது செட் ஆகலைன்னு தோணுச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், சில இதெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து ஹீ இஸ் அரௌண்ட் 65 old cop who's serious in life,
வீட்டில் வந்து ஒரு குழந்தையோடு இருக்கிற ஒரு அப்பா. ஸோ அவர்கிட்ட ஒரு கேஸ் வரும்போது அவர் எடுத்து பண்ணாருன்னா எப்படி பண்ணுவார் சார்? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அவருக்குன்ட்டு. ஸோ அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தை இருக்கும்போது ஒரு சில இஷ்யூஸில் இருக்கும்போது இந்த கேஸ் வந்துச்சு. ஸோ அவர் ஏன் எடுத்து பண்ணுறாரு, எடுத்து பண்ணதோட எண்ட் என்ன அப்படின்றது தான். ஸோ அதை நான் வந்து அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன். சார் இது வந்து மற்றதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீரியஸாகவே இருந்தால் தான் சார் நல்லாயிருக்கும்னா ஹி வாஸ் வெரி ஹாப்பி வித் இட். நான் கண்டிப்பாக எனக்கும் வந்து ரிப்பீட் பண்ணணும்லாம் எதுவும் இல்லை, லெட்ஸ் கோ வித் இட் அப்படின்னு சொல்லி தான் பண்ணது. ஓகே, ஸோ வாட் வாஸ் த பெஸ்ட் சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஆஸ் அ டைரக்டர்? ஐ திங்க் அகைன் கிளைமேக்ஸ் தான் நான் சொல்லுவேன் லாஸ்ட்டில். ஏன்னா அது வந்து பயங்கர வெயிலில் எடுத்தோம் நாங்கள். ஸோ ஓப்பன் கிரவுண்டு வெயிலில். ஸோ அவர் வந்து கத்தி கதறி அழுணும் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ ஐ நோ தட் இட் வாஸ் கோயிங் டு பி குட், பட் ஐ வாஸ் ஜஸ்ட் வரிட் அபவுட் த வெதர். அப்போ நாங்கள் வந்து ஒரு ஏப்ரலில் ஷூட் பண்ணியிருந்தோம். செம்ம வெயில், அதாவது முடியல. ஸோ அவர் வந்து ஓடணும் நடக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் நிறைய போயிட்டே இருந்துச்சு. பட் ஹீ டிட் இட் வித் நோ இன்ஹிபிஷன்ஸ். பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி பேசும்போது ஆஃப்கோர்ஸ் டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மியூசிக் டைரக்டரை பற்றி பேசணும். அடுத்து முக்கியமான ஒருத்தர் வந்து படத்தோடைய டிஓபி. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். டிஓபி வந்து சுதர்ஷன். ஸோ அவரும் நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் லக்ஷ்மியில் தான் ஃபஸ்ட்டு நான் அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எச்சரிக்கை பண்ணோம், அதுக்கப்புறம் மா பண்ணோம். அண்ட் ஹீஸ் டூயிங் மை கரண்ட் ஃபிலிம் ஆல்சோ. ஸோ எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே I had a very good chemistry with him. So we never had problems on set. படத்துல இருந்த எல்லா பசங்களுக்கும் கெமிஸ்ட்ரி ஜாஸ்தியா இருக்கும். பயங்கரமான கெமிஸ்ட்ரி. That's a nice thing. ஸோ அவர்கிட்ட வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் கூட வரவே வராது. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் நினச்சதை அவர் செஞ்சிருவார் பிடிச்ச மாதிரி. ஓகே, எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா யா எக்ஸாக்ட்லி கெமிஸ்ட்ரி. அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி குட் டேஸ்ட் ஃபார் ஃப்ரேமிங் அண்ட் லைட்டிங். எனக்கு ரொம்ப பயங்கர சிங்க் அது. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இது சொல்ல வேண்டியது என்ன வந்துன்னா, பிகாஸ் இட்ஸ் அ கிட்னாப் ஸ்டோரி அண்ட் எல்லாமே வந்து ஒரு நாள் டூ டேஸில் நடக்கிற மாதிரி இருக்கிறனால அந்த ஒரு ரூம்குள்ளேயே வந்து வி ஹேட் டு ஷூட். ஸோ அபவுட் 80% ஆஃப் த ஃபிலிம் வந்து அந்த ரூம்குள்ள. பட் அந்த ரூமை எப்படி போர் அடிக்காம காட்டுறது அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரே சேலஞ்ச் இல்லை. ஆமாம், ஒரே லொக்கேஷனை வந்து நீங்கள் திருப்பி காட்டும் போது யூ கேன் டென் டு கெட் லிட்டில் போர்ட். பட் இந்த ஃபுல் கதையை வந்து அந்த ரூம்குள்ள தான் நடக்குது. ஸோ அந்த ரூம்குள்ள நடக்கும்போது ஹி இஸ் டன் இட் வெரி, ஐ மீன் போத் சர்ஜுன் அண்ட் சுதர்ஷன் ஹஸ் காட் அவுட் த திங் வே யூ டோன்ட் கெட் போர்ட் லுக்கிங் அட் தட் ரூம். ஐயோ மறுபடியும் இந்த ரூமா அது இல்லாமல் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் அந்த ரூம் இஸ் ரியலி ஸ்மால். டு அந்த அளவுக்கு பெருசாக கூட இல்லை, இதை விட பாதி. ஸோ அதுலேருந்து அங்கே ஷூட் பண்ணும்போது டாப் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், பேக் ஆங்கிள், சைடு ஆங்கிள் சொல்லி எல்லா ஆங்கிளும் எடுத்து ஒரு செங்கல் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு. ஆமாம், எல்லா இருக்கிற ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் எல்லா ஆங்கிள் எடுத்து வச்சு நினைக்கிறேன். ஓட்டுற நரியில ஒரு நரி கொள்ள நரி முடியல ஒரு முடி வெள்ள முடி. ஓட்டுற நரியில ஒரு நரி கொள்ள நரி முடியல ஒரு முடி வெள்ள முடி. ஓட்டுற நரியில ஒரு நரி கொள்ள நரி முடியல ஒரு முடி வெள்ள முடி. ஓட்டுற நரியில ஒரு நரி கொள்ள நரி முடியல ஒரு முடி வெள்ள முடி. அது பொய்யோடு மெய்யாக வாழட்டும், பொய் அது தீ போல மெய்யோடு சேரட்டும், தீ அது பொய்யான மெய்யாக மாறட்டும், எந்த ஒரு இருளுக்கும் விடியல்கள் பிறக்கும். கிஷோர் சாரோட கேரக்டர் பற்றி சொல்லுங்க. படம் ஃபுல்லாக பார்த்தா அவர் தான் வில்லன் மாதிரி தெரியுது. எண்ட் ஆஃப் தி ஃபிலிம் உங்களுக்கு அவர் தான் பிடிக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி ஃபிலிம் வந்து விவேக் கூட வந்து அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பட் வெளியே வரும்போது ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா தட் வில் பி கிஷோர்ஸ் கேரக்டர், டேவிட்ன்ற கேரக்டர். ஸோ ஹீஸ் ஒரு எக்ஸ் கான்விக்ட் ஹூ இஸ் அரௌண்ட் 35 கம்ஸ் பேக். ஒரு பேட் பாஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேலை செய்யும் போது என்ன நடக்குதுன்றது அவரோட கேரக்டர் வந்து இன்ஃபேக்ட் வெளியே வந்து நிற்கும் போது ஐ திங்க் தட் கேரக்டர் வில் ஸ்டாண்ட். ஞாபகம் இருக்கும். மற்ற உங்கள் படத்தோட டெக்னிக்கல் க்ரூ பற்றி சொல்லுங்கள் சார். சவுண்ட் வந்து அகெயின் எனக்கு வந்து நான் கரியர் ஆரம்பிச்சது ஷார்ட் ஃபிலிம்ஸில். ஸோ என் ஷார்ட் ஃபிலிம்ஸில் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஓ தட்ஸ் ஸோ நைஸ். யா அண்ட் என்னோட இந்த ஸ்க்ரீன் பிளேயில் பிரியங்கா ரவீந்திரன் ஷீ ஒர்க் வித் மீ ஃபார் ஷீ ஹெல்ப் மீ இந்த ஸ்க்ரீன் பிளே த்ரூஅவுட். She only wrote Ma, and now she's working with me in the current film also. Sound is Dhanush and Anand, who did my Lakshmi பண்ணாங்க, and then they worked in this film also. So நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா லைக் எல்லாரையும் கேட்குறது தான். ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது என்ன எதிர்பார்க்க நீங்கள் யார் வில்லன்னு யார் ஹீரோன்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த ப்ளஸ் ஆஃப் த மூவியே. நீங்கள் படம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் 4-5 கேரக்டர் பார்க்குறீங்கன்னா எல்லா கேரக்டருமே வந்து ஹீரோவாக இருக்கும், எல்லா கேரக்டருமே வில்லனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. தட்ஸ் ஹவ் ஹீஸ் ரிட்டன் த ஸ்க்ரீன் பிளே. ஓகே. அண்ட் அதான் பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன வந்து பொதுவாகவே வந்து
ஒரு அதான் சொல்ல சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் போகும், ஒரு வில்லன் இருப்பாங்க, ஒரு ஹீரோ இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ளே இருக்கும், ஏதோ ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு சண்டை இருக்கும், கடைசியில் யாரு இதுல எப்படின்னா வந்து எல்லா கேரக்டருமே வந்து இஸ் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் டு பி தட் தேர் அட் த ராங் டைம் அட் த ராங் பிளேஸ் டூயிங் தட் திங். அதுதான் அந்த மேட்ரு. ஓகே. அதாவது சில பேர் 2 பேர் பிளான் பண்றாங்க, அவங்களுக்கு அறியாம ஒரு பொண்ணை தூக்குறாங்க, அந்த பொண்ணோட கனெக்ஷன் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் எப்படி வராங்க இந்த படத்துக்குள்ள, ஐ மீன் இந்த கதைக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்க இன்ட்ராக்ஷன். ஸோ த 4 கேரக்டர்ஸ் அவங்க எப்படி கனெக்ட் ஆகிறாங்க அண்ட் அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் will you behave as a good person or will you behave as a bad person? அதுதான் கதை. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தை பற்றி. லைக் நான் மேம் கிட்ட கேட்ட மாதிரி வாட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் about this film that you like and you think the audience will like? எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வித்தியாசமான படம், பயங்கரமான படம்லாம் சொல்ல மாட்டேன். கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எச்சரிக்கை படம் ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த கேரக்டர்ஸ் கூட மூவ் ஆவீங்க. ஸோ எக்ஸ்ட்ராடனரி புத்திசாலியான ஆளுங்கள்லாம் கிடையாது. அவங்க ஒரு நார்மல் ஆளுங்க, அவங்களால என்ன முடியுமோ அவங்க ஒன்று பிளான் பண்ணுவாங்க. அந்த வேர்ல்டுக்குள்ளே சர்ஜுன் சார் ஹஸ் டேக்கன் அஸ் ரியலி வெல். நட்சத்திரம் தூவடும் இரவுகள் வெளிப்பட மின்மினிகள் சிதறும் உனக்கென பிறக்கிற ஒவ்வொரு நொடியும் உன்னை விட்டு காலத்தில் கரையும் போர்க்களமாய் நகரும் நாட்களில் புன்னகையும் மறந்து போகிறா முன்னேறும் பாதையில் வரும் தடைகளை நீ தாண்டடா. இந்த படத்தில் ஏதாவது கருத்து இருக்குமா? இருக்கு, கண்டிப்பாக கான்ட்ரவர்சி கிடையாது. ஒரு கருத்து இருக்கு. there is a message, there is no controversy here. இல்லை இப்போ ஒரு படத்தில் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அது இங்கே சமூகத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுதா அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா எப்போவுமே வந்து சினிமாவில் உங்களுக்கு சோஷியல் மெசேஜ் சொல்கிற நிறைய படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வரதுனால ஒரு டிஃப்ரென்ஸ் வருதா அப்படின்னா we can't say. Maybe in thinking. பட் ஆக்ஷனில் வருதா என்னன்னா படமாக பார்க்குறோம், சூப்பராக இருக்குப்பா மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஸோ அதை வந்து உள்ளே எடுத்துட்டு நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னா எனக்கு I'm not sure about it. Okay, so this film is full and full about the journey and the experience of watching the film. ஒரு தாட் வந்து மைண்டில் போட்டால் போதும் இருக்கும். அது வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். அது இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகள். உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்து நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ we are so looking forward to this film and வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக அமைய முன்கூட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.